ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிரேசி கிராஃப்ட். இந்த வீடியோவில் அண்ணன் தங்கைக்கு இடையில் சீர் வழங்கும் மரபு, அதாவது திருச்சி சமயபுரம் மாரியம்மனுக்கும் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் அண்ணன் இவங்களுக்கு இடையில் அந்த சீர் வழங்குற மரபு எப்படி வந்தது, எப்படி நம்ம போற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தைப்பூசத்தன்னைக்கு சீர் அண்ணன் ரங்கநாதன் சார்பாக சமயபுரம் மாரியம்மனுக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ அது எப்படி வழி வழியாக வருதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல சமயபுரம் மாரியம்மன் சிலை வந்துட்டு ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் கோயிலில் தான் வைணவி என்ற பெயரில் வழிபாட்டில் இருந்திருக்கு. ஆனால் அம்மனோட உக்கிரகம் ரொம்பவுமே சக்தி அதிகமானதால் அங்கிருந்த ஜீயரோட ஆலோசனைப்படி அந்த சிலை தற்போதைய சமயபுரத்தில் நிலை பெற்று விட்டது. ஸோ அதற்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுமே தைப்பூச திருவிழாவின் போது ஸ்ரீரங்கம் கோயிலிருந்து நம்ம சமயபுரம் மாரியம்மனுக்கு பட்டுப்புடவை, மாலைகள், சந்தனம், மஞ்சள், குங்குமம் மற்றும் மங்கள பொருட்கள் அடங்கிய சீர்வரிசை எல்லாமே கொடுக்கப்பட்டு விட்டு வருது. ஸோ இந்த நிகழ்வு எப்படி நடக்கும் அப்படின்னா, தைப்பூசத்தன்று சமயபுரம் மாரியம்மன் கொள்ளிடம் ஆற்றங்கரையில் எழுந்தருள்வார். அங்கே ஸ்ரீரங்கம் கோயில் அதிகாரிகள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் அண்ணன் சார்பாக தங்கை மாரியம்மனுக்கு இந்த சீர்வரிசைகளை சமர்ப்பிப்பாங்களாம். ஸோ இந்த நிகழ்வு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. இது ரொம்பவுமே விசேஷமாக கொண்டாடப்படும். ஸோ அம்மனும் அந்த கண்ணாடி பல்லக்கில் இந்த சீர்வரிசையை வாங்கிக்கிட்டு திரும்ப சமயபுரம் வந்துடுவாங்க. ஸோ இது பார்க்கவே ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் போட்டிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த நிகழ்வு பார்க்கறதுக்கே ரொம்பவும் அழகாக இருக்கும். கண்டிப்பாக